ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் மசாலா வேர்க்கடலை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா வேர்க்கடலை செய்ய நான் 2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணி செய்யணும். அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து வந்து அதான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி புதினா சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்புத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, உப்பு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த வேர்க்கடலையில நல்லா பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நல்லா பெசரி விடுங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா பெசரும் போது இந்த கருவேப்பிலையோட எசன்ஸு, இந்த புதினாவோட எசன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ நம்ம 2 கப் கடலை எடுத்திருந்தோம் வேர்க்கடலை. அதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மாவு சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு எல்லாமே இந்த கடலையில் நல்லா கோட்டாகி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விடுங்க. எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு நிறையா போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து மசாலா வேர்க்கடலை கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வராது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ எண்ணெய் வந்து சலசலப்பெல்லாம் அடங்கணும். நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கவும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது கடலை வந்து எண்ணெய் குடிக்காது, ரொம்ப சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி நம்ம கடலை நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து நான் வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட இருக்க எல்லா மசாலா வேர்க்கடலையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் அந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு போட்டு வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. நமத்து போகாமல் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். நல்லா ஆறவும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா நமத்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.